வணக்கம். இது செங்கதிரின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் தொடரும் அட்டூழியங்கள். தாய் முன்பே சப்பாத்து கால்களால் சிறுமி மீது தாக்குதல். பதறிப்போன தாய். முத்தியன்கட்டு பகுதியில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம் மூடி மறைக்க திட்டமிடப்படுகிறதா? உண்மையில் நடந்தது என்ன? அனுரவுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடும் மஹிந்த. நாளை வெளியாக உள்ள முக்கிய தீர்ப்பு யாருக்கு சாதகம்? முன்னாள் ஜனாதிபதி ரணில் இன்று வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் பரபரப்பாகும் கொழும்பு. அனுர மீது புதிய குற்றச்சாட்டை முன்வைத்த நாமல். ஆகஸ்ட் 12 வானில் நிகழும் மாற்றம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக ஒன்று திரண்ட இஸ்ரேலிய மக்கள், பெரும் பதட்டம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனி விரிவான செய்திகள். முள்ளியவளை போலீசாரால் தாய் மற்றும் 10 வயதான மகள் ஆகியோர் அராஜகமாக வீட்டை விட்டு வெளியேற்றிய சம்பவம் முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் பதிவாகியுள்ளது. தவபாலன் ஜெயரஞ்சனி என்ற குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரிகள் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெற்று வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு சொந்தமான வீட்டில் குறித்த பெண் தற்காலிகமாக வசித்து வருகின்றார். மேலும் அந்த பெண் அரசாங்க உத்தியோகத்தராக கடமையாற்றி வரும் நிலையில் அவர் இதுவரை அரசு விடுதியில் வசித்து வந்துள்ளார். தற்போது வேறு வீடு பார்த்து செல்ல உள்ள நிலையில் தற்காலிகமாக தனது தாயாரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். குறித்த பெண்ணையும் அவரது மகளையும் 3 நாட்களாக வீட்டினுள் பூட்டி வைத்திருந்த முள்ளியவளை போலீசார் கடந்த புதன்கிழமை நள்ளிரவன்று வலுக்கட்டாயமாக வீட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளனர். அவரது நகை, பணம் உட்பட உடைமைகள் அனைத்தையும் பறித்து வீட்டினுள் வைத்து பூட்டிவிட்டு குறித்த இருவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளனர். இவ்விடயம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு வழங்கச் சென்றபோது அப்பெண்ணின் 10 வயதான மகளை தாயிடமிருந்து பிரித்து சப்பாத்து கால்களால் உதைத்து அடித்துள்ளனர். இதற்கு முள்ளியவளை போலீஸ் நிலையத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி மற்றும் போலீசார் துணை நிற்பதாகவும் தான் முறைப்பாடு வழங்கச் சென்றபோது முன்கூட்டியே விடயத்தை தெரிந்து வைத்திருந்த போலீஸ் அதிகாரி தன் முறைப்பாட்டை கவனத்தில் எடுக்கவில்லை எனவும் குறித்த சம்பவத்திற்கு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் தனது தாய் மற்றும் சகோதரிகளே காரணம் என போலீஸ் அதிகாரி தன்னிடமே தெரிவித்ததாகவும் குறித்த பெண் தெரிவித்துள்ளார். போலீசாரால் தனது மகள் சப்பாத்து காலால் உதைத்து அடித்தபோது தான் உடனடியாக சிறுவர் உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு தொலைபேசி மூலம் அறிவித்த நிலையில் அவர்கள் முறைப்பாடு வழங்க நேரடியாக கொழும்பு வருமாறு கூறியுள்ளனரே தவிர எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கணவனும் அரசு அதிகாரியாக கடமையாற்றி வரும் நிலையில் அவர் வேலை நிமித்தம் வெளி மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தமக்கு ஏற்பட்ட அராஜகத்திற்கு நீதி வேண்டி தனது மகளுடன் குறித்த பெண் வீதியில் இருந்து போராட்டம் மேற்கொண்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவு ஆகியவற்றுக்கும் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் தரப்பு சம்பவம் தொடர்பில் இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துகிறது. எனினும் இராணுவ தரப்பு சடலம் மீட்கப்பட்ட விடயத்தில் தமக்கு தொடர்பில்லை என்றும் கூறுகின்றது. அதுடன் போலீசாரின் விசாரணைக்காக 5 படையினரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் இராணுவம் கூறுகிறது. முன்னதாக நேற்று முன்தினம் இரவு இராணுவம் முகாமில் பணி ஒன்றுக்காக படையினரின் அழைப்பு ஏற்று 5 இளைஞர்கள் அங்கு சென்றதாகவும் அவர்கள் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாகவும் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவரின் தாயார் தெரிவிக்கிறார். இந்நிலையில் சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மையை கண்டறியுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் போலீசாரிடம் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நீதியை வழங்குமா அல்லது தண்டனையிலிருந்து பாதுகாக்குமா என்பதை பார்ப்பதற்கு இது மற்றொரு சந்தர்ப்பம் என ரசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் சகோதரர் முறையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்விடயம் தொடர்பில் பதிலளித்துள்ள இராணுவ பேச்சாளர் தமது முகாமுக்குள் அத்துமீறி பிரவேசித்த 5 பேரை தமது இராணுவம் பின்தொடர்ந்ததாகவும் அதில் ஒருவர் பிடிக்கப்பட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஏனையோர் தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவங்கள் வரையிலான விடயங்களில் மாத்திரமே இராணுவம் தொடர்பு பட்டிருப்பதாகவும் அதன் பின்னர் இளைஞர் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டமைக்கும் இராணுவத்திற்கும் தொடர்பில்லை என்றும் பேச்சாளர் குறிப்பிட்டார். எனினும் போலீசாரின் விசாரணைகளுக்கு படையினர் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக இராணுவ பேச்சாளர் கூறினார். ஜனாதிபதிகளின் உறுத்துக்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிய வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்ததற்கான சட்டமூலம் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவியான மனைவியருக்கு வழங்கப்படும் அரச உத்தியோகபூர்வ இல்லம், மாதாந்த கொடுப்பனவு, செயலாளருக்கான மாதாந்த கொடுப்பனவு, உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் வேறு வசதி வளங்கள் என்பன இதனூடாக நிறுத்தப்பட உள்ளது. 1986 ஆண்டு 4ஆம் இலக்க ஜனாதிபதி
ஜனாதிபதிகளின் உறுத்து சட்டத்தை ரத்து செய்யும் பொருட்டு இச்சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இந்த சட்டமூலத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்யவுள்ளதாக அறிய முடிகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். இளைஞர் சமூகங்கள் தொடர்பாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை குறித்து அவர் கருத்து தெரிவிக்க உள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தை நிறுவுவதில் முன்னோடியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதன் ஆரம்பகால நோக்கங்கள் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இளைஞர் சங்கங்களின் செயற்பாடுகள் தனது பதவிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விதம் குறித்து கருத்து தெரிவிக்க உள்ளார். அரசாங்கம் தனது தோல்விகள் குறித்து அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு மத்தியில் தனது அதிகாரத்தை பராமரிக்க அடக்குமுறையை நம்பியிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றின் போது உரையாற்றிய அவர், அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையால் அடக்குமுறையை நாடுவதாகவும் கொள்கைகளின் பொது நன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் இளைஞர் மன்றங்கள் உட்பட இளைஞர் நிறுவனங்களை அரசியல்மயமாக்குவதை அவர் மேலும் கண்டித்தார். இந்த நடவடிக்கைகள் கருத்து வேறுபாடுகளை நசுக்குவதையும் கட்சி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. நுரையீரல் தொடர்பான நோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2024 நவம்பர் மாதம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் விவகாரத்தில் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டின் மிகவும் பிரமிக்க வைக்கும் வான நிகழ்வுகளில் ஒன்றான வருடாந்த பெர்ஷீட் விண்கல் மழை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி இரவு அதன் உச்சத்தை எட்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இருண்ட வானத்தில் சுமார் 100 விண்கற்கள் வரை காண முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வால்மீன் 109P சுவிட் சுற்றுல் விட்டு சென்ற குப்பைகள் வழியாக பூமி கடந்து செல்லும் போது இந்த நிகழ்வு நிகழ்கிறது. இந்நிலையில் வானியலாளர்கள் இந்த நிகழ்வை பார்வையிட அதிகாலை 2 மணியை பரிந்துரைக்கின்றனர். இதனை அடிவானத்திலிருந்து சுமார் 20 டிகிரி உயரத்தில் பார்க்க முடியும். பெர்ஷீட் விண்கல் மலை 2025 ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 24 வரை பூமிக்கு தென்படும் என்றும் தடையற்ற காட்சியை பார்க்க விரும்புகிறவர்கள் மின்சார வெளிச்சத்திலிருந்து விலகி இருண்ட இடத்தில் இருந்து அதனை பார்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. காசா நகரத்தை கையகப்படுத்தும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டத்திற்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். ஹமாஸினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளுக்கு ஆதரவாக போராட்டக்காரர்கள் ஜெருசலேமில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்று இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலின் ஹைஃபோ போன்ற நகரங்களில் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் டெல் அவிவிலும் கூடி கோஷங்களை எழுப்பியுள்ளனர். முன்னதாக காசாவில் தனது போரை விரிவுபடுத்த இஸ்ரேல் எடுத்த முடிவு இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் கனடா உள்ளிட்ட பல நாடுகளிடமிருந்து எதிர்ப்பை பெற்றுள்ளது. அத்துடன் இஸ்ரேலுக்கான ராணுவ ஏற்றுமதியை நிறுத்த ஜெர்மனியும் தீர்மானித்துள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு 6:30 மணிக்கு எதிர்பாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.